அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கு எத்தனையோ சோதனைகள், கவலைகள். ஒருத்தருக்கு செல்வம் இழந்த கவலை, ஒருத்தருக்கு உறவுகளை பிரிந்தது, வியாபாரத்தில் நஷ்டம், இப்படி எத்தனையோ கவலைகள், எத்தனையோ சோதனைகள். அந்த சோதனையின் சமயம் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், அதை எப்படி நாம் கடந்து வர வேண்டும். சோதனை என்பது எல்லாருக்கும் பொதுவானது. நபிமார்களிலிருந்து ஈமானுக்கு கீழ்த்தரம் உள்ள ஈமானிலேயே கீழ்த்தரம் உள்ள மக்களாகட்டும், எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தாலா சோதனையை வாழ்க்கையை கொடுத்து தான் தீர்வான். ஏனென்றால் மனிதர்களை வலுப்படுத்துவதற்கும் அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கும் தான். தங்கமாகட்டும், வைரமாகட்டும், இரும்பாகட்டும், அது ஆபரணமாக ஒரு பொருளாக ஆக வேண்டுமானால் எத்தனையோ அதனுடைய படித்தரத்தை தான் அது வலுப்படுகிறது, அதற்கு சக்தி பெறுகிறது. அதே மாதிரி தான் அல்லாஹு தாலா நமக்கும் சோதனைகளை தருகிறான். அந்த சோதனைகளை நாம் எவ்வாறு கடந்து வர வேண்டும். ஃபாரூக் என்ற செருப்பு தொழிலாளி ஒருவர் மிக பழங்காலத்தில் அவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தைகளும் அவர் எது அந்த நாள் அவருக்கு என்ன வியாபாரம் நடக்கிறதோ அதிலிருந்து தான் அவர்களுக்கு தினமும் அவருடைய உணவு அவர் கிடைக்கும். அவர் தினமும் காலையில் எழுந்திரிச்சோன்னே தொழுதுட்டு ஒரே ஒரு ரொட்டி மத்தியானம் சாப்பிடுவதற்காக ஒரு ரொட்டி, அதற்கு சாலாமோ குழம்போ எதுவும் கிடையாது. அதை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தடிக்கு சென்று அந்த மரத்தடிக்கு கீழே உட்காந்துருவார். உட்காந்து யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அதை ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ரிப்பேர் கொடுத்ததில் ஏதாவது பணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜொஹர் சமயம் நம்ம தொழுவார். தொழுத பிற்பாடி அல்லாவுக்கு சுக்ரியா சொல்லுவார். அப்புறம் அவர் கொண்டு வந்த ரொட்டியில் ஒரு கால் துண்டு, ஒரு துண்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு பாக்கி இருக்கிற துண்டு ரொட்டியை தண்ணியில் தொட்டு சாப்பிட்டுப்பார். அந்த கால் துண்டை சின்ன சின்ன துண்டாக பண்ணி அந்த மரத்தில் இருக்குமே குருவிங்களுக்கு கீழே போட்டுருவார். அந்த குருவிங்களும் சாப்பிட்டுக்கும். இதுதான் அவர் தொடர்ச்சியாக செய்வார். அன்றைக்கு கிடைத்த வருமானத்தை எடுத்துகிட்டு போய் அதிலேருந்து ஏதாவது உணவுப் பொருள் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு கொடுப்பார். இப்படியே அவருடைய வாழ்க்கை நடந்தது. அப்பொழுது ஒரு வழிப்போக்கர் ஒருத்தர் அவர் பார்க்குறதற்கு கொஞ்சம் மதிப்பானவராக, நல்லவராக தெரிந்தவர். அவர் ஒரு கொஞ்சம் விலை உயர்ந்த ஒரு ஷூவை கொண்டாந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. நான் இப்படி வழிப்போக்கனே, இப்படி வெளியே வரும்போது என்னுடைய செருப்பு அரிந்து போயிடுச்சு, இதை தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் ஃபாரூக் அதை வாங்கி தைச்சி கொடுக்குறார். தைச்சி கொடுத்தது இது தைச்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வர்ற சமயம்தான் அவர் தொழுதுட்டு இருந்தார். அந்த ரொட்டியை சாப்பிட்டாரு, அந்த குருவிகளுக்கு போட்டார். இதெல்லாம் அந்த வழிப்போக்கன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். இவர் தைச்சி முடித்த பிற்பாடி கொடுத்த உடனே அவர் சொல்கிறார், உங்களை பார்த்தா ரொம்ப வறியவராக இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கொண்டு வந்தது ஒரே ரொட்டி, அதில் கூட கால்வாசி நீங்கள் குருவிக்கு போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த ஃபாரூக் என்ன சொல்கிறார், நான் வறியவன் தான், ஆனால் அல்லாஹு தாலா என்னை செல்வந்தனாக வைத்திருக்கிறான். எப்படின்னா எனக்கு அல்லாஹு தாலா நல்ல ஆரோக்கியம் கொடுத்துருக்கிறான். கை காலுக்கு ஆரோக்கியம் கொடுத்து நன்காக வேலை செய்வதற்கான வலுவை கொடுத்திருக்கிறான். நான் இந்த குருவிகள் என்னை அண்டி இருக்கிறது. அதனுடைய கடமைக்காக நான் அதற்கும் உணவு போடுறேன். அதனால் எனக்கு எதுவும் கம்மியாக போகிறதில்லை. இத்தனையும் எனக்கு கொடுத்த அல்லாவுக்கு நான் தொழுது சுக்ரியா செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அந்த வழிப்போக்கர் ஆல இம்ரானோட 26வது வசனத்தை அவர் படிக்கிறார். அதை படித்த உடனே இவர் ஃபாரூக் ரொம்ப கவனமாக கேட்குறார். இவருக்கு படிக்க எழுத தெரியாது. 5 வேளை தொழுவார், கடினமாக உழைப்பார், நேர்மையாக இருப்பார். இது அவர் மற்றது அவருக்கு படிக்கவோ எழுதவோ தெரியாது. அந்த ஆயத்தை பார்த்து, அந்த ஆயத்து சொல்வதை பார்த்து இவருக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாகவும் நல்லாவும் இருந்தது. உடனே இவர் கேட்குறார், இந்த ஆயத்துடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்கிறார். அதற்கு அந்த வழிப்போக்கர் சொல்கிறார், யா அல்லாஹ், நீ உன்னிடம்தான் ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறது. நீ யாருக்கு நாடுகிறாயோ ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறாய், யார் நாடுகிறாயோ அவர்களிருந்து ஆட்சியை திரும்பி எடுத்துக்கொள்கிறாய். நீ நாடியவருக்கு கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடாதவர்களுக்கு அவர்களை இழிவும் படுத்துகிறாய். எல்லாமும் எல்லா நன்மையும் உன்னுடைய கைவசம்தான் இருக்கிறது யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அதோடைய அர்த்தத்தை கூறுகிறார். இதை அந்த ஃபாரூக்குங்கிறவர் கேட்டுட்டு, எனக்கு இந்த வசனம் ரொம்ப
இது பிடித்தமாக இருக்குது. இந்த வசனத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் வந்து இந்த இப்போ தைச்சு கொடுத்தேனே அதுக்கு வந்து எனக்கு பணம் தேவையில்லை. இதை மட்டும் எனக்கு மனப்பாடம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே 4, 5 தடவை திருப்பி திருப்பி சொன்னோன்னே ஃபாரூக் வந்து அதை படித்து மனப்பாடம் செஞ்சுக்கிறார். அந்த வழிப்போக்கர் கிளம்பி போயிடும். எப்போ பார்த்தாலும் இந்த ஆயத்தையே அந்த ஃபாரூக் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு சமயம் அந்த குருவிங்க வந்து சத்தம் போட்டாலும் அந்த குருவியை பார்த்து சொல்வார், ஓ நீங்களும் இதை படித்து மக்கப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு அந்த குருவியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்பார். இப்படியே இவருடைய வாழ்க்கை நடந்துட்டு இருந்தது. அல்லாவுடைய சோதனை பாருங்கள், 2 நாளாக அவருக்கு வியாபாரமே இல்லை. வந்து காலையில் கிளம்பி நைட்டு போகிற வரைக்கும் ஒரு ஆள் கூட அவருக்கு செருப்பு தைக்கிறதுக்காக கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. திரும்பி நைட்டு போனால் எதுவுமே சாப்பாடை எதுவும் வாங்கிட்டு போக முடியாது. குழந்தைகளும் மனைவியும் பட்னியாக தான் இருந்தாங்க. 2 நாள் இப்படியே போச்சு. அவங்க மனைவி சொல்கிறாங்க, அடுத்த நாள் 3ஆவது நாள் காலையில் கிளம்பும்போது சொல்கிறாங்க, நீங்கள் இன்றைக்கும் வந்து எதுவும் கொண்டு வராட்டின்னா நம்ம பிள்ளைங்க வந்து இறந்தே போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட துவா கேட்டுக்கிட்டே, யா அல்லாஹ், என்னை விட என்னுடைய குழந்தைகளுடைய நிலைமையை நீ நன்கு அறிந்தவன், நீ வந்து அல்லாஹ் தாலா நீ எனக்கு ரிசகை கொடு அப்படின்ட்டு அதையும் சொல்கிறாங்க. அந்த ஆயத்தையும் திருப்பி திருப்பி ஓதனப்படியே வியாபாரத்துக்கு கிளம்பி போகிறார். ஆனால் அது அன்னைக்கும் அவருக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. திரும்ப ராத்திரி வீட்டுக்கு வந்தோடனே அந்த அம்மாக்கிட்ட அவங்களுடைய மனைவி கிட்ட சொன்னோடனே அவங்க மனைவி வந்து சரி, அதுக்குள்ளே குழந்தைங்களும் படுத்துடுறாங்க, பாவம் பசியிலேயே படுத்துடுறாங்க. அவருங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல, நம்ம எதிர் வீட்டில் வந்து ஏதோ விசேஷம் போல் இருக்குது, அவங்க வீட்டில் வந்து முன்னாடி வந்து அல்வா ஏதோ செஞ்சிட்ருக்குறாங்க, உள்ளே இருந்து பிரியாணி வாசனை வந்துட்டுருக்கு, நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட போய் நம்மளுடைய நிலைமையை சொல்லி ஏதோ கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை ஏதாவது பணம் கொடுத்தா நம்ம வந்து நமக்கு கிடைச்ச பிற்பாடு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கலாம், அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஃபாரூக் சொல்கிறாரு, இல்லை அவன் வந்து ரொம்ப கஞ்சத்தனம் பிடிச்சவன், கர்வம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்கிறார். திரும்ப அந்த மனைவி பேச்சுக்காகவும் அந்த குழந்தைகள் பசியாக வாடுவதை பார்த்தும் அவர் மனதுக்கு கஷ்டப்பட்டுட்டே அவர் கேட்பதற்காக கிளம்பி போகிறார். போகும்போதே அல்லாவிடம் துவா செய்கிறார், யா அல்லாஹ், இது வரைக்கும் நான் உன்கிட்ட தான் கையேந்திருக்கிறேன், இப்போ முதல் முறையாக உன்னுடைய அடியானிடம் நான் உதவி கேட்க போகிறேன், எனக்கு லேசாக்கி கொடு யா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்து கொண்டே போகிறார். அங்கே போய் அந்த எதிர் வீட்டுக்காரர்கிட்ட இவருடைய நிலைமையெல்லாம் சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தைகள் இறந்துடுவாங்க, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, அதை கொடுத்தால் என்னுடைய குழந்தைகள் உயிர் வாழ்வதற்கான புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும், இல்லையா ஏதாவது பணம் கொடுங்க, என்னுடைய வியாபாரம் ஆனவுடனே உங்களுக்கு பணம் கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஆள் வந்து ஏளனமாக சிரிக்கிறான். ஏளனமாக சிரிச்சுட்டு, ஓ என்னுடைய வீட்டு அல்வா வாசனையும் பிரியாணி வாசனையும் உன் வீடு வரைக்கும் வந்துருச்சா, அதை எப்படி இந்த ஒரு சாக்கு வச்சுட்டு வந்து சாப்பிட்லான்னு நினைக்கிறியா, என்னுடைய வீட்டில் வந்து வரியர்களுக்கெல்லாம் இடம் கிடையாது, அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ட்டு தள்ளி விட்டுறார். அவர் தள்ளினதால் அந்த ஃபாரூக் வந்து கீழே விழுந்துடுறார். கீழே விழுந்து அவருக்கு தலையில் கூட அடிபட்டுருது. அப்போது வந்து என்ன வேலையாட்களையெல்லாம் கூப்பிட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் வேலையெல்லாம் கூட்டிகிட்டு போய் வெளியே தள்ளுறாங்க. அவர் திரும்பவும் வந்து 2-3 நாளாக சாப்பிடவும் இல்லை, மனசுலேயும் மிகவும் மனவேதனை வேறு இருக்குது. அவர் திரும்பவும் கீழே விழுந்துடுறார். உடம்பெல்லாம் மண் புழுதி அப்படி இருக்குது. அவர் என்ன செய்கிறார், இதே நிலைமையில் வந்து நம்ம வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்பட்டு கொண்டே அப்படியே நடந்து போனால் பள்ளிவாசல் வருது. அந்த பள்ளிவாசலுக்குள்ளே கிளம்பி போய் தன்னுடைய ட்ரெஸ்ஸில் இருக்கிற புழுதி எல்லாம் நல்லா உதறி விட்டுட்டு ஒழு செஞ்சுட்டு போய் நமாஸ் படிக்கிறார். நமாஸ் படிச்சுட்டு அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறார். அந்த ஆயத்தை வந்து அவர் திரும்ப ஓதுகிறார். அப்படி ஓதும்பொழுது அந்த பள்ளி வாசலுக்கு இன்னொருத்தரும் தொழுகைக்காக வந்திருந்தார். அவரும் தொழுதுட்டு இதை கேட்டுட்டு அவர்கிட்ட வந்து, ஐயா உங்களுடைய கஷ்டம் என்ன, நான் வந்து பக்கத்து நகரத்துலேருந்து வந்திருக்கிறேன், வியாபாரத்துக்காக வந்திருக்கிறேன், முன்னாடியெல்லாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி நாம் போய் ஒரேடியாக ஹோல்சேல்ஸில் வாங்கி லோடு லாரியில் ஏற்றி வந்துடும், அடுத்த நாளே நம்ம வந்து வியாபாரம் ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரி கிடையாது. அந்த காலத்துலலாம் வந்து ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு போவாங்க, அங்கே வியாபாரம் பார்ப்பாங்க, 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம்னாலும் அதே இடத்துல இருந்து வியாபாரம் பார்ப்பாங்க,
நல்லா லாபம் சம்பாரித்த பிற்பாடு தான் அவங்களுடைய ஊருக்கே திரும்பி போவாங்க. அந்த மாதிரி பழக்கம் அப்போல்லாம். அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து வரும்பொழுது என்னோட உதவியாக வந்தவர் வந்து இறந்துட்டாரு. அதனால் வந்து எனக்கு உதவியாக நீங்கள் வருவீங்களா? நான் வந்து தோல் வாங்கி செருப்பு தைச்சு விற்கிற கடை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஃபாரூக் வந்து உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அல்லாவுக்கு சுக்ரியா சொல்கிறார். ஏன்னா அவருடைய துவா அங்கீகரிக்கப்பட்டுருச்சுல்ல, அதனால் வந்து அவர் சுக்ரியா சொல்லிவிட்டு அவசியம் நான் வந்து செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து நாணயமாகவும் சரியான உழைப்பும் தரணும் அப்படின்ட்டு அந்த வியாபாரி சொல்கிறார். இவரும் சரின்னு சொன்னோன்னே ஒரு சிறு ரொக்கம் கொடுக்குறாங்க. அந்த ரொக்கத்தில் வந்து நாளைக்கு வந்து கடையில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த ரொக்கத்தை வச்சு குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் உணவு எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் வந்து கடையில் சேர்ந்துடுறார். இவர் ஃபாரூக் வந்த சமயம் இவர் கடின உழைப்பு, அவர் வந்து தொழுகையும் மிஸ் பண்ணுறதில்ல, அந்த இது குருவிகளுக்கும் இது சாப்பாடு போடுற மறக்கிறதில்ல, அப்படியே இருந்தார். நல்லா அந்த வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்தது. அந்த வியாபாரிக்கு லாபத்துக்கு மேலே லாபம் அதிகமாக கிடைச்சிது. இப்படியே 5-6 வருஷம் நகர்ந்துடுச்சு. ஒரு நாள் அந்த வியாபாரி ஃபாரூக்கை அழைத்து, எனக்கு வந்து நல்ல லாபம் கிடைச்சிருச்சு, இப்போ என்னுடைய ஊர் நகரத்துக்கு நான் கிளம்பி போகிறேன். இந்த கடையை வந்து இத்தனை நாள் நீங்கள் வந்து நல்லபடியாக உழைத்ததற்காகவும் நீங்கள் வந்து ஈமானியமாக ஈமானிய நிலையில் இருந்ததாலும் நம்பிக்கையாக இருந்ததால் உங்களுக்கு வந்து இதை வந்து இனாமாக கொடுத்து விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். உடனே நம்முடைய ஃபாரூக் திரும்பவும் அல்லாவுக்கு வந்து சஸ்தா சொல்லி அந்த ஆயத்தையே திரும்ப அவர் வந்து ஓதுகிறார். அவரும் அந்த கடையை நல்லாக அவருக்கு தான் நல்ல நுணுக்கம் தெரியுமே, அந்த செருப்பு தைச்சி எல்லாம் பழக்கம் இருக்குது. நல்லா அந்த வியாபாரத்தை நல்லா செஞ்சு பெரிய வீடு கட்டிடுறாரு, நல்லா செல்வந்தராகிறார். ஆனால் அவர் மறக்காமல் நிறைய பேருக்கு சாப்பாடு செய்து யார் வறியர் வந்தாலும் யார் மிஸ்கின் வந்தாலும் அவர் வீட்டில் இல்லை என்று சொன்ன மாதிரி சாப்பாடு ஏதோ உதவியும் செய்து கொண்டே இருந்தார். அப்பொழுது ஒரு ஆள் வந்து ரொம்ப காய்ச்சலோட குளிர் காய்ச்சலோட மிகவும் கூனி குறுகி ஒரு ஆள் வந்து உக்காந்துருக்கார். ஃபாரூக்கோட வேலையாள் வந்து அவரை கூப்பிட்டு அவருக்கு நல்ல உடை கொடுத்து சுட சுட சாப்பாடு கொடுத்துட்டு அந்த வேலையாள் வந்து அழ ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்துட்டு ஃபாரூக் கேட்குறாரு, எதுக்காக அழகிறப்பா நீ அப்படின்ட்டு. இல்லை, இந்த ஆள் வந்து எனக்கு நல்லா தெரியும். முன்னொரு காலத்தில் வந்து இவர் வந்து 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப செல்வந்தராக இருந்தார். ஆனால் ஏழைகளை பார்த்தா ரொம்ப ஏளனப்படுத்துவார். அவர் வந்து யாருக்கும் எதுவுமே உதவி செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த ஃபாரூக் வந்து அவரை அந்த ஆளை பார்த்தா அவருடைய அண்டை வீட்டுக்காரர் தான் அவர். அந்த ஆள் பார்த்தோன்னு சொல்கிற அந்த அல்லாஹாலா வந்து எனக்கு வந்து பாடம் புகட்டி விட்டான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரூக் கிட்ட அந்த ஆள் சொல்கிறான், அந்த அண்டை வீட்டுக்காரர். ஃபாரூக் என்ன சொல்கிறான், இல்லை, நீங்கள் வந்து அல்லாவுக்கு கிட்ட மன்னிப்பு கேளுங்கள், உங்களுடைய தவறை உணர்ந்துட்டீங்கள்ல, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தொகையை கொடுத்து நீங்கள் வந்து வியாபாரம் செய்து பிழைச்சிக்குங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த வேலையாள் சொல்கிறான், நீங்கள் வந்து அந்த துவாவை எப்பொழுதுமே படித்து கொண்டே இருக்கிறீர்களே, அந்த துவாவை போல அல்லாஹு தாலா உங்களை வந்து மேம்படுத்தி விட்டான், அவனை வந்து அந்த இது வந்து அவனை சிறுமைப்படுத்தி விட்டான் அல்லா அப்படின்னு சொல்லி அந்த வேலையால் சொல்கிறேன். அதனால் நாம் வந்து எப்பொழுதுமே நம்முடைய பிரச்சனையாகட்டும் நம்முடைய சோதனையாகட்டும் அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அது உடனே நம்ம நினச்ச உடனேயே அல்லாஹ்கிட்ட நம்ம துவா கேட்குறோம், உடனே நமக்கு வந்து கிடைத்திடும் அப்படின்னு நம்ம முடங்கி உட்காரக்கூடாது. நாம் முயற்சி செய்யணும், பொறுமையாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய வழியில் வந்து நம்ம அதை வந்து தொடர்ந்து செய்தால் அல்லாஹு தாலா அவனுடைய பர்க்கத்தான ரிசக்குடைய கதவை வந்து நமக்காக திறந்து வைப்பான். யாருக்கு சோதனை இல்லை? அல்லாஹு தாலா எல்லாருக்குமே தான் சோதனை கொடுத்தான். நபிமார்களுக்கு சோதனை கொடுத்தது இல்லையா? நம்முடைய நபி மக்காவுடைய வெற்றிக்காக மக்காவில் 12 வருடமும் அதற்கு பிறகு மதினா சென்று எத்தனை கஷ்டப்பட்டார்கள், எத்தனை அவர் கேவலப்பட்டார்கள், எத்தனை அடி வாங்கியிருப்பார், அத்தனை நவுதுபில்லா அத்தனையும் அவர் சகித்து கொண்டு மக்கா வெற்றிக்காக அவர் போராடவில்லையா? அவர் முயற்சி செய்யவில்லையா? அல்லாஹு தாலா அவரை உயர்த்தி அவர் நபித்துவம் கொடுத்து அவருக்கு வந்து
அவருடைய உம்மத்துகளாக நம்மளையும் அவரை பெருமைப்படுத்தவில்லையா? அதனால் நாம் எதற்கும் ஒரு காலம் உண்டு என்று நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு மரமே வர வேண்டுமானாலும் அதற்கு விதை போடணும், தண்ணி போடணும். அதுக்கப்புறம் அது வளர்ந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு பழம் கிடைக்குமே ஒழிய, விதை போட்டவுடனே மரம் வந்துராது. அதே போல தான் நம்மளுடைய பிரச்சனை என்று வந்தால் அல்லாஹ்விடம் நாம் முறையிட வேண்டும். நாம் பொறுமை காக்க வேண்டும். நம்முடைய முயற்சியை அடுத்த முயற்சியை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சோதனைகளிலிருந்து வெளியேற்றுவான். நம்மளுக்கு ரிசக் என்ற பர்க்கத்தை அவசியம் கொடுப்பான். இந்த பதிவில் உங்களுக்கு எந்த படிப்பினை உங்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது என்பதை எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் என்னுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.